இயேசு தனக்கு விரோதமாய் துரோகம் செய்த அத்தனை மனிதர்களை அவர் மன்னிக்கும் போது, அத்தனை ஒரு ஈட்டியால குத்துறாங்க, தூஷண வார்த்தைகளை பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, அவர் சம்பூர்ணமாய் அவர்களை மன்னித்ததுனால இன்னைக்கு நம்ம உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்புறீங்களா? ஆண்டவர் நம்ம செஞ்ச தப்புக்கே நம்மள, மற்றவங்களை விடுங்க, நம்ம செஞ்ச தப்புக்கு நமக்கு தண்டனை கொடுத்திருந்தா இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பேன்னு யாரால சொல்ல முடியும்? இல்ல. அப்போ அவர் எனக்கு மன்னித்தார், நானும் மற்றவர்களை மன்னிப்பதை அவர் விரும்புகிறார். ஆமென். அதுதான் இந்த சிலுவையின் செய்தி. இன்றைக்கு உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு எதுல இருக்குது? உங்க வாயில இருக்கு. இந்த காரியத்துக்கு என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, என்னவோ ஆண்டவர் பண்ணுவாரு, நீ என்ன பண்ண, வாயே மூடுன்னு உங்க மூளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. உங்க பிரெயினுக்கு சொல்லுங்க, அப்படி நடக்குது பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே இப்படி நடக்கு, நான் சொன்ன மாதிரியே பத்தி அவங்க சொன்ன மாதிரியே தான் இருக்கும். ஆனா கர்த்தர் கிரியை செய்யும்படி உங்க இருதயம் திறக்கப்படணும். ஆமென். கர்த்தர் கிரியை செய்யும்படி உங்கள் ஆவி, தேவன் ஆவியை ஒப்பு கொடுத்தது போல உங்க ஆவி தேவனோடு அது ஒரு ஒப்புரவாகிறதுக்குள்ள வரணும். உங்க ஆவிக்குரிய மனுஷனை எழுப்பி விடுங்க. உங்க மூளையால நிறைய வேலைகளை, நிறைய மாம்ச பிரயாசங்களை எடுத்து எடுத்து நிறைய காரியங்களுக்கு தீர்வு காணணும்னு திணறிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லுங்க. இந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எனக்கு நிறைய பைபிள்லாம் தெரியாதுங்க, நிறைய வேத வசனங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். வேதம் சொல்லுதா? நீங்க கடன் இல்லை, என்ன தலையாட்ட மாட்டேன்றீங்க? ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், அப்படித்தானே? நீங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழணுங்கிறது தேவனுக்கு பிரியம். ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன், இது தெரியும், அப்படித்தானே? நம்ம சுகமா இருக்கணும், சமாதானத்தோடய படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், இது வேதம் சொல்லுது. ஆமென். நான் சமாதானமா படுத்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நான் படுக்கைக்கு போனாலே குழப்பங்களும் வேதனைகளுமா இருக்குன்னா அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு உங்க இருதயம் நிரப்பப்படும் போது, உங்க மூளைக்கான வேலை நிறுத்தப்பட்டு உங்க இருதயம் திறக்கப்படும் போது உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு அது அன்னைக்கே ஆரம்பிச்சிருது. ஆமென். நிறைய காரியங்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வந்து நிறைய துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற பண்ண போகிறார். ஆமென். இன்னைக்கு விசுவாசமாய் நீங்க உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீங்க மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார். இன்னைக்கு நான் கலங்கி கொண்டு இருக்கேன்ல, ஒரு தேவை 2 வருஷத்துக்கு அப்புறம் இது தேவை எனக்கு வந்ததே எனக்கு என்ன பண்ணாது, ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு போட்டு 2 நாள் 3 நாள் சாப்பிடாம கூட என்ன பண்ணியிருப்போம், இருந்திருப்போம். 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையோட பேஸ் என்னன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. அவர் என்னுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் மரண பரியந்தம், மரணத்துக்கு பிற்பாடும் என்னுடைய சகல காரியங்களுக்கானவற்றை அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். என்னுடைய காரியம் என்ன? நான் அதை விசுவாசித்து என் வார்த்தையினால அறிக்கையிடணும், வார்த்தையினால நான் ஜெயம் பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென்.